மோசமாகும் வானிலை தமிழ்நாட்டில் மறுபடியும் கனமழையினுடைய தீவிரம் கணிசமாக நமக்கு அதிகரிக்க போகுது. ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். தேதிகள்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம், எந்தெந்த தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் மறக்காமல் நீங்கள் தேதிகள் குறித்து கொள்ளுங்க. இந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாக நமக்கு பகல் நேரங்களில் வெயிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழியுமா இருந்துச்சு. இப்போ இந்த வானிலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அப்படியே மாறி மறுபடியும் நமக்கு மழை பொழிவாக தீவிரமடையும். அப்போ பிப்ரவரி மாதத்துல ஒரு கடுமையான கனமழை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த எம்ஜேஓனுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது குறித்தும் கடந்த வானிலை அறிக்கையில நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எல்னினோ மற்றும் லானினா இது போன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கு, கடல் பகுதிகள் குறிப்பாக பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால நமக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து ஏற்படுகிறதையும் நம்ம இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதனால பார்க்காதவங்க கடந்த வானிலை அறிக்கை கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை முதல் 23ஆம் தேதி பிப்ரவரி 23 மதியம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்க போகுது. அதனால 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகளிலும் 23ஆம் தேதி மதியம் வரைக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் தமிழகம் பகுதிகள், தென் தமிழ்நாட்டில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஆரம்பிக்கும். எடுத்த உடனே நமக்கு எந்த பகுதிகளில் மழை பொழிவு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தென் தமிழகத்தில் முதற்கட்டமாக மழை ஆரம்பிக்கும். அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை நேரங்களிலிருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி இது போன்ற இடங்கள்ல கணிசமாக பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை இரவிலிருந்து கணிசமாக லேசான மழையும் மிதமான மழையுமாக அதிகரிக்க தொடங்கி பிறகு கனமழையாக 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் கனமழையாக நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ நமக்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுவடையுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. தாழ்வு பகுதி பொறுத்தவரை மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக, ஒரு தாழ்வு பகுதியாக மட்டுமே தமிழக கடற்கரையோர பகுதிகளுக்கு நெருங்கி மழை பொழிவு மட்டும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தென் மாவட்டத்துல ஒரு எத்தனை சென்டிமீட்டருங்க மழை எதிர்பார்க்கலாம் இந்த பிப்ரவரியினுடைய 20, 21, 22 தேதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சிலருடைய கேள்விகள் இருந்தது. கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு சில இடங்களில் 6 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் மழையும், பெரும்பாலான பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி எதிர்பார்க்கப்படுது. அப்போ மிக கனமழை, அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கனமழை உறுதியாகி இருக்கு. 100% எல்லா பகுதிகளிலும் கனமழையானது கொட்டித்திருக்கு. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை உறுதியாக கொட்டித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், இங்க மழை பகுதியாக இருக்கும். சில இடத்துல லேசான மழை, சில இடத்துல மிதமான மழை, ஓரிரு இடங்கள்ல கனமழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்ல கணிசமாக நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கும். அப்போ தென் மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை, வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்துல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். தென் மாவட்டங்கள் எப்படி இருக்கும், வட தமிழக கடலோரங்கள்ல டெல்டா பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி, அடுத்ததாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உள் மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற இடங்கள் உள் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள் இங்க அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா லேசான மழை மற்றும் மிதமான மழை 21, 22 தேதிகளில் எதிர்பார்க்க முடியும். பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவரப்படி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை,
அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்கே மட்டும் நமக்கு கணிசமாக அந்த பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 16 டிகிரி செல்சியஸ்லேருந்து 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை நேர வெப்பநிலையாக உள் மாவட்டத்தில் பார்க்கிறோம். பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ அடுத்து வருகிற நாட்களில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சற்று வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் கடலோரத்தில் பகல் நேரங்களில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் நமக்கு பொதுவாக நமக்கு தற்போதைய நிலவரப்படி இயல்பாக பதிவாக வேண்டிய வெப்பநிலை தான் நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. எப்போ நமக்கு இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னா மார்ச் மாதத்திலிருந்தே கணிசமாக நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குளிருடைய தாக்கம் நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா படிப்படியாக வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்க தொடங்கிடும். அதனால உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் இங்கேயும் நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் நமக்கு அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓரிரு இடங்களில் நமக்கு குறைந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவை தொடர வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் மழை வரும் அப்படின்னா கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த பிப்ரவரியில 20, 21, 22 தேதிகளில் நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றபடி உள் மாவட்டங்களிலோ அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலோ பெரிதளவு நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. தமிழகத்தில் பிப்ரவரி இறுதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர்ந்து காணப்படும். இந்த 21, 22 தேதிக்கு அப்புறமா பிப்ரவரி 25 28 வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்களிலும் கணிசமாக லேசான மழை, மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதனால தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த பிப்ரவரி முடிகிற வரைக்கும் மிதமான மழை, லேசான மழையில் விட்டு விட்டு பகுதியாக இருக்கும். எப்போ நமக்கு மார்ச் முதல் வாரம் தொடங்குகிறதோ அதிலிருந்து மழை எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரும். ஏன்னா காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் முழுமையாக மாறுகிறது நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் இருந்தோம். காற்றின் திசை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதனால நமக்கு கோடை வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கும். வெப்பசலன இடி மழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் இந்த காலகட்டங்களில் எல்னினோ தொடங்குறதுக்கான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால பருவமழை எந்த அளவிற்கு நமக்கு பதிவாகும், அதாவது தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறிய கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்னினோடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா மழையை குறைச்சி விட்டுரும். அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம நடுநிலை பகுதியில் இருக்கிறோம். விரைவில் அந்த எல்னினோ பொறுத்தவரை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா இதை குறித்து நம்ம இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் இயல்பான மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். ஒரு 60% வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவும், 40% வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல சற்று அந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்கணும், குறைவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடிகிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.